அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நான் உங்கள் முனைவர் செல்வகுமார். பேசிக் ஃபிசிக்ஸில் காஸ்மாலஜி என்கிற தலைப்பில் அநேக சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இந்த காணொளியில் சேட்டர்ன் பிளானட் சனிக்கோளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சூரியனை சுற்றி வரும் 6வது பிளானட்டாக இது காட்சியளிக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வாயு கிரகம் மற்றும் இது பியூட்டிஃபுல்லான ஒரு வளையங்களை கொண்டது. இதில் பெரும்பாலும் 98% ஹைட்ரஜன் மற்றும் 2% ஹீலியம் இருக்கிறது. முழுவதுமாக வாயுக்களால் ஆனதால் பூமியை போல உறுதியான ஒரு மேற்பரப்பை கொண்டிருக்காது. சனி கிரகத்தின் அடையாளமாக விளங்கும் அதன் வளையங்கள் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பார்க்குறீங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர். பெரும்பாலும் இது எப்படி இருக்குன்னா ஐஸ், சின்ன சின்ன பாறைகள் மற்றும் தூசி பொருட்களால் ஆனதாக இருக்கிறது. மட்டுமல்ல, இதில் 146க்கும் அதிகமான நிலாக்கள் இருக்கிறது. முக்கியமான நிலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டன், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேர், டைட்டன் அண்ட் என்செலடஸ். டைட்டன் மிகப்பெரிய நிலா. இதில் மேகம், கடல் இப்படிலாம் நிறைய சிறப்பான ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது. ஆனால் என்ன ட்ராபேக்னால் அடிக்கடி இங்கே அவ்வப்போது மீத்தேன் மலை இருக்கிறதாக சொல்கிறது. அதனால் மனிதர்கள் வாழ சாத்தியமற்ற ஒரு சூழ்நிலை. மட்டுமல்ல, என்செலடாஸ் என்ற நிலவில் வாட்டர் ப்ளூம், அதாவது நீர் குழம்பு காணப்படுகிறது. ஸோ இதில் உயிரினங்கள் வசிக்க வாய்ப்பு உள்ளதாக நிலாவாக இது கருதப்படுகிறது. இதனுடைய மையப்பகுதி பார்த்திங்கன்னா ராக் சாலிட். இதனுடைய பெயர் சேட்டன் என்ற பெயர் எப்படி வந்தது பார்த்திங்கன்னா, வழக்கம் போல் ரோமானிய கடவுள் சேட்டன், அதாவது சேட்டன் மீன்ஸ் காட் ஆஃப் டைம் அண்ட் அக்ரிகல்ச்சர், அதுதான் சேட்டன்கிற கடவுள் பேர். தன்னைத்தானே சுற்றி கொள்ள 10 மணி நேரம் ஆகிறது. சூரியனை சுற்றி வருவதற்கு கிட்டத்தட்ட 30 வருடம். மட்டுமல்ல, காற்று மணிக்கு 1000 கிலோமீட்டர் வீசக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கிறது. அதிகமான புயலடிக்கும் ஒரு கோள். மட்டுமல்ல, புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறது. உதாரணம், 100 கிலோ எடை கொண்ட ஒரு மனிதன் இங்கு 260 கிலோ எடை கொண்ட ஒரு மனிதனாக இருக்கிறார். இதை பற்றி ஆராய்ச்சி நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இவங்க 2 பேரும் சேர்ந்து கேசினி ஹைஜன்ஸ் என்ற சேட்டலைட் அனுப்புனாங்க. இது 2004 முதல் 2017 வரைக்கும் சேட்டர்ன் பிளானட்டை குறித்து ஆய்வு செய்தது. மீண்டும் அடுத்த காணொளியில் யுரேனஸ் என்ற பிளானட்டை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். தேங்க்யூ.